அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இது நீயா நானாவுடைய 1000வது எபிசோட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தாலாட்டு. ஆனா சமீப காலமாக கவனிக்கிற போது பெரிதாக இளம் தலைமுறை தாய்மார்கள் தாலாட்டு பாடுவதில்லை. சோலி முடிச்சு ஒரு தலைமுறை என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் நல்லா தாலாட்டெல்லாம் பாடினமேப்பா, நீங்களும் தாலாட்டு பாடணும். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? வைக்கிறதா ஒரு குழந்தையை தூங்க வைக்க என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? கால்ல போட்டு தட்டுவேன் சார். கால்ல போட்டு தட்டுவீங்க. தட்டினா தூங்க மாட்டான், வேகமா போட்டு தட்டணும். இதுல ஒரு பாப்பா இருக்கு, எப்படி போட்டு தட்டுவீங்க? அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஸ்லோவா தூங்க மாட்டான். நீங்க தட்டி தூங்க வைக்கலாமா, அடிச்சு தூங்க வைக்கிறீங்க? அழகு கண்மணியே ஆறாரோ ஒக்கா மக்கா ஆறாரோ தூங்கு. சாயந்தரம் 6 மணில இருந்து தூங்க வைக்க மாட்டோம். என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். ஃபுல்லா டிம் லைட் பண்ணிட்டு நீயும் டான்ஸ் ஆடு, நானும் ஆடுறேன், என் ஹஸ்பண்டையும் சேர்த்து எவ்வளவு தூரம் எங்க 3 பேர் டயர்ட் ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் கண்ணெல்லாம் சொருகி இதுக்கு மேல என்ன விட்டுருங்க அப்படின்னு அவனா டான்ஸ் ஆட வச்சு அது இது பண்ணி என்ன வேணாலும் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்களே. சரி, ஆல்ரெடி டயர்டா தானே இருக்கு. நம்மளே தூங்க விட மாட்டாங்க சார். படுத்தோம்னா மேல ஏறி மிதிக்கிறது, மூஞ்சில குதிக்கிறது. குதிக்கிற குதில ஐயா சாமி நான் படுக்கவே இல்லை, நான் உட்காந்துக்கிறேன் பா, என்ன ஆள விட்டுரு, நீ படுத்தாதான் நான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளையே மாத்தி விட்டுருவாங்க. என்ன பண்ணி தூங்க வைப்பீங்க அப்ப? சார் எங்க இருக்கவே இருக்காரு எங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர், அவரை கண்ணுமணி பொண்ணுமணி கட்டழகு தங்கமணி கூப்பிடுறது. தூங்கல 11 மணி வரைக்குமே தூங்கல அப்படின்னா அவரை கூப்பிட்டோம்னா அவர் தோல்ல போட்டு தட்டிட்டு நடந்துட்டே இருப்பாரு. அப்படியும் தூங்கலன்னா டென்ஷன் ஆயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? பைக் எடுங்க, பைக் எடுத்து மூஞ்சில காத்து ஃபோர்ஸ் அடிச்சா அந்த இதுல அவங்க ஒரு மயக்கத்துக்கு போயிருவாங்க. அப்படியே தூங்க வச்ச குழந்தை அப்படியே கொண்டு வந்து வீட்டுல தூங்க வச்சிருவோம். அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன், பார்த்தா அவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான். அதனால தொட்டில் இப்படிதான் மாட்டுவேன், ஃபேஸ் வந்து மறைச்சிட்டு. ஓ ஓகே. இந்த நேர்ல பார்த்தா நம்மளோட என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க சார். என்னை பார்க்கறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. மாதிரி பார்த்துட்டே இப்படி இருப்பான். ஆடுறது, இப்படி ஒளிஞ்சிட்டு இப்படி ஆடிட்டு இருப்பேன். சரி தூங்கிட்டானா எட்டி பார்த்தா அதுதாங்க சார் கடுப்பா இருக்கும். குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி அப்படி பார்த்துட்டு இருப்பான். என்னைய பார்த்துட்டே இருப்பாங்க சார். இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கணும், பின் டிராப் சைலண்ட்ல இருக்கணும். வீட்டுக்கார பக்கத்துல கொட்ட குடும்பக்காரங்க வாருமையா 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 நல்லது கிட்டத்துல எப்படி பேசுவீங்க? எதுவுமே பேச முடியாதுங்க சார். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களால அதெல்லாம் பேச முடியுங்க. வேற என்ன விளையாட்டு? இது சூப்பர். அப்ப அதுக்கு மேல டோரை லாக் பண்ணிடுவேன், படுத்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன், நான் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்க வந்து ஏறுவாங்க, நம்மளை போட்டு உதப்பாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, கீழே இறங்கி கதவை திறக்க சொல்லுவாங்க. அப்ப வந்து தூங்குப்பா, உனக்கு தூக்கம் வந்துருச்சுடா, சத்தியமா தூக்கம் வந்துருச்சு, உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பாம் பாம் அப்படின்பேன். பாம் பாம்னா பேயின்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். பேய்னே சொல்லாமேமா, அத பாம் பாம். எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம். அப்படின்னா ஒரே ஓட்டம், எங்கனாலும் என்கிட்ட வந்துருவாங்க. என் பாப்பா வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா சாங் எதுக்கு அது அவளுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. வணக்கம் சார். அந்த சாங் லூப்ல ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருந்தா தூங்கிடுவா. எத்தனை மாசம்? 5 months. அடுத்த மாசம் எந்த பயனும் இல்ல. பாட்டு பிடிக்காது. மார்னிங் மட்டும் தான் இந்த ரொட்டீன். நைட் இந்த மாதிரி பண்ண முடியாது. நைட் அந்த சாங் போட்டா பார்த்துட்டு சிரிப்பு வருதே சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருப்பா, தூங்க மாட்டான். சோ நான் என்ன பண்ணிட்டேன், நைட் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டேன். வர்க்க வந்து நைட் ஷிஃப்ட்டா மாத்திட்டீங்களா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. வர்க்க மாத்தல, அவளை பாத்துக்கிறத நைட் ஷிஃப்ட்டா மாத்திட்டேன். டே ஷிஃப்ட் மாமியார் மாமனார் அவனோட சித்தப்பா இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் இருக்காங்க, அவங்கள பாத்துப்பாங்க. நைட்டு நான் பாத்துப்பேன். ஒருவேளை இப்ப நீங்க இவங்க எல்லாம் இல்லனா ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் இருந்தா அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. அவங்க ஒரே ஒரு நாள் தான் வீட்ல இல்ல, கசினுக்கு மேரேஜ்னு போயிட்டாங்க. அந்த ஒன் டே நான் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சாய் மயங்கே வந்துட்டேன். மயங்க விழுந்தீங்களா? நீங்க எப்படி டப்புடு புள்ளைய தூங்க வச்சீங்க? குறிஞ்சி என்னடி இது? மலை தேனாம் கொண்டாடும் பாடி அப்படி தொட்டில் அப்படியே மெதுவா ஆட்டிட்டு இருந்தா எவ்வளவு நேரத்துல தூங்கிடும்? அது வந்து ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் தான். குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி தாலாட்டு பாடினா உடனே சொக்கி தூங்கிரும் பிள்ளை, அப்படி என்ன இருக்கு? சின்ன பொண்ணுனா
உன்னை பாட்டி அடிச்சாங்களோ உன்னை பட்டினியா போட்டாங்களோ ஐயா தர இது சுயநல பூமி ஐயா தாத்தா அடிச்சாங்களோ தாளு வட்டும் கையாலே அத்தை அடிச்சாங்களோ அல்லிய பூ பேத்திக்கு எப்படின்னா எங்க அப்பா பாடுவாங்க போகுது பார் ரயில் வண்டி போகுது பார் ரயில் போடா டேய் வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறா மாமியார் மாமனார் பத்தி பேசுறேன் வாசலில வன்னி மரம் கண்ணே நம்ம வம்மு சங்க ராசகுலம் ஓ அப்படியா விஷயம் கண்ணே ரத்தினமோ நித்திரையோ இப்படி சொல்லாம என்ன செஞ்சாங்க ஓ நீ அப்படி வரியா சின்ன தக்காளி ஏன் அழகு தக்காளி நீ தூங்கு தக்காளி ரே 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 ரெங்க பட்டாணி அம்மா வர நேரம் செல்லும் வாருமையா 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 பக்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம்ங்கிறாங்க, இங்கிட்டு தக்காளி கொண்டக்கல்ல பட்டாணி கொட்டாங்கச்சி. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. என் குழந்தைகளுக்கு இப்போ தாளாட்டினேன், அப்புறம் பேரையும் பேத்திக்கு தாளாட்டினேன், இப்போ பேரம் விட்டு பிள்ளைகளுக்கும் தாளாட்டிக்கிட்டு இருக்கேன். போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓ, 3 தலைமுறை. ராரே ரேரோ ராரா அத நினைச்சேன் சிரிச்சேன். ராரே ரேரோ ராரோ இப்போ ட்ரை பண்றோம். ராரே ரேரோ ராரோ சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார் அது எனக்கு எடுக்கவே வர மாட்டேங்குது சார். ட்ரை பண்ணுங்க. அது சொன்னீங்கன்னாட்டா தாளாட்டு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ராரே ரேரோ ராரி ரேரோ ராரோ ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அது வந்து எனக்கு எப்படி சொல்றது புரியவே மாட்டேங்குது சார் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு என்ன இதுல கூச்சமா இருக்குன்னா, இந்த ராகம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து இழுத்து பாடுறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? இழுத்து இழுத்து பாட வெக்கமா இருக்கு. கொஞ்சம் ஆமா. யார் இந்த கூச்சத்தை உடைப்பது? வேற யார் கத்துக்க ரெடி? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உள்ள இருக்க. ஏன் கண்ணே ராரே அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. நீங்க இந்த ஸ்ரேயா கோஷல் மாதிரி பாருங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி மதுரையில பட்டெடுத்து அவங்க எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? தாளாட்டுறாங்க, நீங்க பாடுறீங்க. அவங்க சொல்றது மதுரையில பட்டு எடுத்து நான் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சொல்றாங்க, நீங்க மதுரையிலே பட்டு எடுத்து அப்படிங்கிறீங்க. சின்ன வயசுல இருந்து பாடுறேன் இப்படிதான். யா யா ஆமா சொல்லுப்பா. ரே 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 ரா கண்ணே நீ கண்ணூரங்கு கண்ணே நீ கண்ணுரங்கு குமார் அவசரப்பட்டிய கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு. துண்டு துண்டா பாடுறீங்க. அப்படியே அந்த ஓட்டத்திலே பாடணும். கண்ணான கண்ணுக்கு கண்ணான கண்ணுக்கு கண்ணே கண்ணோரக்கம் இல்லைன்னு கண்ணுறக்கம் இல்லைன்னு என் கண்ணனூரு மாரியாத்தா என் கண்ணன் ஒரு மாரியாத்தா. கண்ணே தானானே தானானே. ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தது, ஆனா என்ன கோபியாச்சு என்ன நடந்துச்சு? கண்ணே செல்ல பௌர்ணயில வருஷம் மெரினா பீச்ல சுண்டல் வித்தோம். பீச்ல சுண்டல் வித்தோம். ஐயா ஒன்ன நினைச்சு பட்டம் விட்டோம். ஐயா ஒன்ன நினைச்சு பட்டா விட்டான். நான் பாடி பார்த்தேன், பட் அவன் தூங்கல, ஸோ அதனால நான் அதை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் மதர். நான் வந்துட்டு அவனை 2 இயர்ஸ்லயே நான் அவனை கொண்டு போய் டே கேர்ல விடணும். ஸோ அவன் விடும்போது எனக்கு என்ன அப்படின்னா, அவன் கூட 100 வருஷம் வாழணும். அவனும் அதை எதிர்பார்த்துட்டு தானே அந்த இடத்துல இருப்பான். அம்மா வந்து பாடுவாங்க, ஸோ நம்ம தூங்கலாம், அப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்கு வளர்க்குறது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசி தூங்க வைக்கும் போது அவருக்கு அது ஓகே, ஒரு காரை பத்தி சொல்லி எப்படி தூங்க வைப்பீங்க?
உனக்கு பிடிக்குமா, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன். இந்த கலர்ல இருந்தா எப்படி இருக்கும், இந்த வீல்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது பேசும்போது அதுல அவர் இன்ட்ரெஸ்ட் ஆவாரு. சரி அப்ப நீ தூங்கு, நான் காலையில போய் அந்த கடையில சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது, சரி காலையில நம்ம இப்ப தூங்கிட்டோம்னா காலையில எந்திரிச்சு கூட்டு போவாங்க அப்படின்னு ஒரு தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் உங்களுக்கு பிராண்டா சொல்ல மேபி பார்க்கணும்? எங்களுக்கு அது வாங்கணுங்கிறதுனால அவர் நம்மள அறியாம குழந்தைங்களை சுத்தி பிராண்ட்ஸை கட்டமைக்கிறோம். அதே மாதிரி கார்ட்டூனுக்குள்ளே நீங்க கவனிங்களா, சமீபத்துல எல்லாமே பிராண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு பிராண்ட் ஏதோ ஒரு அறிமுகப்படுத்தும். ஐ டோன்ட் இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஒரு லைன் பாடுறதுக்குள்ள குதிக்கிறது எந்திக்கிறது தவழ்றது அந்த மாதிரி பண்றாங்க. தாலாட்டு பண்ணா தூங்க மாட்டேங்கிறாங்க குழந்தை. இந்த வந்துட்டாயா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பானே. பாத்தி பாடுறதுக்குள்ளேயே அவ ஏது குதிக்கிறா, அது இது நெளியறா, அழுகுறா, அந்த பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்டே போயிருது எங்களுக்கு. அது இது சூப்பர் அப்பு. அதாவது தொட்டில் ஆட்டும் போது மணி 2 மணி சிரிக்க தோணுமா எங்களுக்கு பார்த்து. கொஞ்ச நேரம் சார், கொஞ்ச கொஞ்ச நேரம் முடியலையே. கொஞ்ச நேரம் சிரிக்கலாம், ரொம்ப நேரம் சிரிக்க முடியாதுல. அப்படியே ஃபேஸ் டெரரா மாறிடுது பாப்பாவை பார்க்கும்போது. இந்த தொட்டில அழகு கண்மணியே ஆறாரோ ஒக்கா. தாலேலோ தாலேலோன்னு சாங் பாடுவோம். சரி பாப்பா தூங்குன்ட்டு நாங்களும் பாடிட்டே இருப்போம், ஸ்லோவா பாடுவோம். தூங்க கட்டழகு தங்கமணி மாட்டான். அப்புறம் எனக்கே கோவம் வந்து தாலேலோ தாலேலோன்னு கத்த ஆரம்பிச்சிருவேன். டென்ஷன் ஆயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? சரின்னு லைட்டா கண்ணை மூடுவான். சரின்ட்டு அந்த டைம்ல ஏதாச்சும் வேற வரன்ட்டு போயிட்டு வரதுக்குள்ள திருப்பி ஒரு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்படின்னு போயிட்டு அப்படியே தூங்குற மாதிரியே நடிப்பான் சார் செம்மையா. சரின்னு சொல்லிட்டு லைட்டா தூங்கி என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். நம்ம போய் கொஞ்சம் போன் நோண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம். பேன் கத்துவான். அது அந்த தாலையில பொறுக்கணும். ஓ தாலேலோன்னு கத்திட்டே இருப்பேன். 1 மணி ஆயிடும். அவங்க அப்பா வந்துருவாரு. அவங்க அப்பா உனக்கு தூங்குப்பா, உனக்கு தூக்கம் வந்துருச்சுடா, சத்தியமா தூக்கம் வந்துருச்சு உனக்கு. ஆக்சுவலா எனக்கு என்ன புரியலன்னா, மண்டையில முழுக்க அந்த போனை போய் எடுத்து பார்க்கணுங்கிறதே இருக்கிறப்ப எப்படி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைய தூங்க வைப்போம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். நமக்கு என்ன தெரியல சார், அது ஆக்சுவலி நம்ம போய் போன் பார்க்கணும், தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் டைம் பார்த்துட்டு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இன்ஸ்டாகிராம்ல நமக்கு லைக்ஸ் வந்திருக்கா அப்பலாம் போய் பார்த்துட்டதுக்குள்ள அவர் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா வந்தனே கொடுத்துட்டு நாங்க பேர் ரெஸ்ட் எடுத்துருவேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா parallel-ஆ நீங்க மென்டலி நிறைய எங்கேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருக்கு சார் மோஸ்டா. அவன் தூங்குற டைம்ல நான் அவனை வச்சு ரீல்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன் சம்டைம்ஸ். இது பண்ணாதீங்க பசங்களா. சரி ஓகேவா தூங்கலவா ரீல்ஸ் பண்ணலாமா 2 பேரும் போய் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாச்சும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அவனே இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? டயர்டாகி அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்தானே அம்மா இந்த பாப்பா தூங்க வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுத்து. ஆக்சுவலா உங்களுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒரே அஜெண்டா தான் இருக்கு. இப்படி கொஞ்ச நேரம் இழுத்தோம்னா அம்மா வந்துருவாங்க, இல்லாட்டி வீட்டுக்காரர் வந்துருவாரு, கொடுத்துட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். இதான் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கருவமரத்தடியில தொட்டியை கட்டி போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு வேலை பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறோம். நீங்க எல்லாரும் அந்த காலத்துல இவங்க எல்லாம் வேலைக்கு போய் சும்மா ஃப்ரீயா தான் இருந்தாங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா முன்னால இதை விட கூடுதல். இப்ப 4 மணி அப்படி இருக்கப்ப நானும் தான் வேலை பார்த்தேன். நான் செய்யலையா? உங்களுக்கு மட்டும் என்ன கஷ்டம்னு கேக்குறாங்க. சார் அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். வந்து இங்க நியூக்ளியர் ஃபேமிலின்ற பட்சத்துல நாங்க தான் எல்லா பொறுப்பையுமே வந்து எங்க தலையில வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அந்த பிள்ளையோட மிளகா அரைச்சு அரிசி இத புழுங்கல் குத்தி அரிசி எடுத்து நான் பண்ணி ஓ மண்டையில கிடது என் மண்டையில ஏத்த நினைக்காத. ரொம்ப பெயின்ஃபுல்லான லைன் அது. தாயென்று அணைக்கவும் தாவி எடுக்கவும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளையே கண்ணுறங்கு. தாலாட்டில் எங்கள் பாடுகளை, எங்கள் சிரமங்களை, எங்க கண்ணீரை, எங்க வலியெல்லாம் நாங்க தாலாட்டு வழியா பாடுவோம். அப்படின்னா எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியாடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? தாலாட்டுங்கிறது வெறும் குழந்தையை தூங்க வைக்கிறது இல்ல, ஒரு டே நீங்க அசை போடுறது. அதுக்காகவாது பாடலாமேன்னு கேக்குறாங்க. காலையில எந்திரிச்சு குக் பண்ணணும், உனக்கும் சேர்த்து குக் பண்ணணும், எங்களுக்கும் குக் பண்ணணும், அது இல்லாம வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிக்கணும். இல்ல பேதியில போவான் சமைக்கணும், உனக்கு சமைக்கணும், உங்க அப்பாவுக்கு சமைக்கணும், 3 பேருக்கு சமைக்கணும், 3 வேளையும் சமைக்கணும். இடையில இடையில ஃபீட் பண்ணணும். அது இல்லாம அதெல்லாமே ப்ராஜெக்ட் கீழ வருதா? அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து மறுபடியும் அதெல்லாம் எடுத்து கலச்சு போட்டதெல்லாம் மறுபடியும் எடுத்து திருப்பி ஒரு நாளைக்கு 4-5 தடவை எடுத்து. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என் கண்ணே நான் உன் அப்பனுக்கும் சமைக்கணும், சோலி முடிச்சு உனக்கும் சமைக்கணும், எனக்கும் சமைக்கணும், 3 பேருக்கும் சமைக்கணும்.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அம்மாவை பாத்தியா, உங்க அம்மா படுற கஷ்டத்தையும் கவனிச்சியா? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா நீ களைச்சு போட்ட துணியெல்லாம் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு நான் சோர்ந்து போறேன்டா, லைப்ப தொலைச்சிட்டேடா நானா. வாரேன்டா. நீ என்ன பத்தி கொஞ்சம் யோசி. அண்ணே இவன் வேண்டாம்னு அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காம கண்ணே நீ தூங்குடா. இப்போ எனக்கு ஆசை தான் கூட இருந்து பார்த்துக்கணும்னு. பட் பொட்டிக் ரன் பண்ணுறனால ஒரு முக்கால்வாசி நேரம் நான் உள்ளேயே இருக்கணும். ஸோ அதனால அம்மாட்ட விட்டுட்டு போகிறதா எனக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு பொட்டிக்கல இருக்கலாம் என்னென்னலாம் தோணும்? பசிக்குமோ அம்மானால. இனிமே இது இருந்த இல்லாம இருந்து நான் டைம் கரெக்டாக போய் சாப்பிட கொடுக்க முடியல, ஃபீட் பண்ண முடியல. ஒரு ½ அன் ஹவர் லேட் ஆனாலும் அவன் ரொம்ப அழுவான். நான் பாலு கேட்டு அழுததம்மா என் குழந்தை, ஊஞ்சல் கேட்டு அழுகவில்லை என் குழந்தை, உன்னை கேட்டு அழுததம்மா என் குழந்தை. We are making history. சங்கக்கும் குழந்தைக்குத்தான் நிலைமை சொல்லி புரிஞ்சிடுமா. நம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.